everyone இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறது வந்து OBS அப்படிங்கற சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர்ல வந்து எப்படி வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேவா சோ இப்போ நம்ம இதுல ப்ரீவியஸா நம்ம வந்து Screen-o-matic அப்படிங்கற ஒரு சாஃப்ட்வேர் பார்த்திருக்கோம் அதுல பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு 15 செகண்ட்ஸ்ல நம்ம 15 மினிட்ஸ்ல வந்து நம்ம வீடியோ வந்து ஸ்டாப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா 15 மினிட்ஸ்க்கு மேல நமக்கு வேணும்னா அது வந்து एक्चुअली வந்து இது வந்து பேயபிள் சாஃப்ட்வேரா இருக்கும் சோ நம்ம என்ன பண்ணிட்டோம் வந்து அந்த மாதிரி நமக்கு வந்து லாங்கா பேசணும் அல்லது நம்ம லிமிட்டை பத்தி நம்ம யோசிக்காம பேசணும் அப்படிங்கும்போது இந்த OBS அப்படிங்கற சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதுதான் இந்த OBS அப்படிங்கற ஆன்லைன் ஓபன் பிராட்காஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படினு சொல்லிட்டு சோ இது எப்படி நான் வந்து உங்களுக்கு இனிஷியலா வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி ரெக்கார்ட் பண்றங்கன்னு சொல்றேன் சோ இந்த மாதிரி கூகுள்ல போய்ட்டு இந்த ஓபன் OBS ன்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் பிராட்காஸ்டர் சாஃப்ட்வேர்னு வரும் வந்தோனே என்ன பண்ணுங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க சோ இங்க வந்து டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சிட்டு அப்புறமா இன்ஸ்டால் பண்ணனும் நான் இத எப்படி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அப்புறம் இன்னொன்னு என்னன்னா வந்து இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து எதனால ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ல காமிக்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இப்போ நான் என்ன பண்றோம் இந்த ஸ்கிரீன் வந்துருச்சு கிளிக் பண்ணிட்டோம் சோ இது விண்டோஸா Mac OS Linux ஆன் கேக்க நமக்கு விண்டோஸ் தான் யூசுவலா நம்ம யூஸ் பண்றோம் சோ விண்டோஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த இது வந்து நான் செகண்ட் வாட்டி நான் இன்ஸ்டால் பண்ண விரும்பல ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருக்கேன் சோ உங்களுக்கு ஜஸ்ட் நான் காமிக்கிறேன் என்னோட ஸ்கிரீன்ல வந்து இந்த மாதிரி நான் போட்டு வச்சிருக்கேன் OBS சொல்லிட்டு இத டபுள் கிளிக் பண்ணோம் அப்படினா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து அந்த இன்ஸ்டால் பண்ற ஸ்டெப்புக்கு வரும் இன்ஸ்டால் பண்ற ஸ்டெப்புக்கு வந்த உடனே நீங்க என்ன பண்ணலாம் இத வந்து நெக்ஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட் ஓட ஸ்கிரீனுக்கு போய்ட்டு ஐ அக்ரி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷனுக்கு ரெடி ஆயிருச்சு நான் திரும்ப நெக்ஸ்ட் கொடுத்தா இன்ஸ்டால் ஆயிரும் நான் இப்போ பண்ணல ஏனா ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருக்கேங்கனால உங்களுக்கு ஜஸ்ட் நான் வந்து காமிக்கிறேன் இந்த ப்ரௌஸ் ஆப்ஷன் எங்க யூஸ் பண்றோம்னா நம்ம எங்க வெச்சுக்கணும் அந்த சாஃப்ட்வேரை டெஸ்க்டாப்ல வைக்கிறதா எந்த ஃபோல்டர்ல வைக்கிறதுன்னு சொல்றதுக்கு வேண்டியது அந்த ப்ரௌஸ் ஆப்ஷன் சோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாலேஷனுக்கு ரெடி ஆயிரும் சோ நான் இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணல ஏனா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் நான் இப்போ யூஸ் பண்ணல ஓகேவா சோ இப்போ டபுள் கிளிக் அந்த நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகி ஸ்கிரீன்ல வந்து இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் ஆயிரும் இப்போ வந்து நம்ம அதை நீங்க வந்து ஓபன் பண்ணி பார்க்கணும்னா நீங்க இந்த சர்ச் பார்ல போய்ட்டு OBS அப்படினு டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அதுவே வந்து இன்ஸ்டால் ஆகி இருக்கும் அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓபன் ஆயிரும் ஓகேவா சோ இதுதான் வந்து இதுவரைக்கும் எப்படி வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்றங்கறத பார்த்துட்டோம் இதுதான் அந்த சாஃப்ட்வேரோட ஸ்கிரீன் சோ இந்த OBSல வந்து இந்த சாஃப்ட்வேர் நார்மல் ஸ்கிரீன் மாதிரி தான் இருக்கும் நீங்க வந்து இங்க வந்து ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போதே வந்து ஸ்கிரீனிங்கா ரெக்கார்டிங்கா ரெண்டு ஆப்ஷன் நமக்கு வந்து ஸ்ட்ரீமிங் தேவையில்லை ஸ்ட்ரீமிங்னா லைவா பண்றது நமக்கு அது வேண்டாம் ரெக்கார்டிங் மட்டுமே போதும் சோ நான் வந்து ரெக்கார்டிங் ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த இத வந்து ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம் சோ ரெக்கார்டிங்க்கு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா பண்ணா போதும் சோ இப்போ ரெடி ஆயிருச்சு சோ என்ன பண்ணனும் ஸ்டார்ட் ரெக்கார்டிங்கை கிளிக் பண்ணனும் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணனும் இந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு வந்து அதாவது இட்ஸ் ரெடி டு ரெக்கார்ட் எனிதிங் ஆன் தி ஸ்கிரீன் இப்போ நான் வந்து அந்த நம்மளோட ஸ்கிரீன்ல வந்து நான் வந்து ஒரு பவர் பாயிண்ட காமிக்கலாம் ஒரு PDF ஃபைலை காமிக்கலாம் அல்லது ஒரு எக்ஸல் ஃபைலை காமிக்கலாம் அதர்வைஸ் வேர்ட் ஃபைல்ல நான் இமேஜ் வச்சிருப்பேன் அதை காமிக்கலாம் சோ ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து நான் என்ன ஸ்கிரீன்ல வந்து நான் ஓபன் பண்ண போறேனோ அது உங்களுக்கு அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் சோ நம்ம யூசுவலா அந்த ரெக்கார்டிங் சொன்ன உடனே நம்ம வந்து PPT தான் போடணுமா அப்படிங்கற நமக்கு மைண்ட் செட்ல வர வேண்டாம் நம்மளுடைய கிளாஸ் கண்டென்ட்ட நம்மளுடைய கோர்ஸ் கண்டென்ட்ட வந்து நான் வந்து எதுலனாலும் வச்சுக்கலாம் ஒரு PDF மாத்தி வச்சிருந்திருக்கலாம் அதர்வைஸ் நான் வந்து நெட்ல டவுன்லோட் பண்ண PDF கூட இருக்கலாம் சோ அந்த மாதிரி நான் எப்படினாலும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பேன் அது வந்து அந்த PDF இருக்கும் அதர்வைஸ் வந்து ஒரு எக்ஸல் ஃபைலை நான் வந்து ஒரு கால்குலேஷன் சொல்லி தர போறேன்னு வெச்சுக்கோங்களேன் சோ அது எக்ஸல் ஃபைலை ஓபன் பண்ணலாம் சோ எதுவா இருந்தாலும் பரவாயில்லை ஸ்கிரீன்ல வந்து என்ன நடக்குமோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்றதுக்கு தான் வந்து இந்த சாஃப்ட்வேரோட பர்பஸ் சோ நான் என்ன பண்ணனும் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்த உடனே அது ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்ச உடனே எல்லா ப்ராசஸும் வந்து போயிட்டே இருக்கும் போனதுக்கு அப்புறமா நான் வந்து என்ன பண்ணனும் எல்லாம் முடிச்ச உடனே நான் இங்க வந்து என்ன பண்ணனும் ஸ்டாப் ரெக்கார்டிங் அப்படினு கொடுத்துறணும் சோ ஸ்டாப் ரெக்கார்டிங் நான் அப்படி கொடுத்துட்டேன்னா நான் வந்து அந்த வாட்எவர் அந்த கண்டென்ட் போயிட்டு இருந்துச்சு அது ஃபுல்லா வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிட்டு இப்போ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் நான் வந்து ஒரு PPT வந்து ரன் பண்றேன் அது வந்து இந்த மாதிரி ஸ்கிரீன் வந்து அந்த அனிமேஷன் ட்ரான்சிஷன்லாம் கொடுத்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அது அப்படியே இப்போ மூவ் ஆகிட்டே இருக்கு நான் அதுக்கு வந்து லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ யூஸ் பண்ணி நான் மூவ் பண்ணிக்கலாம் மவுஸ் நம்ம இப்போ யூஸ் பண்ணாம இதை யூஸ் பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரி நான் பண்ணி முடிச்சிட்டு எண்ட் ஷோ கொடுத்த உடனே அந்த PPT வந்து க்ளோஸ் ஆயிருச்சு அந்த மாதிரி ஒரு PDF நான் காமிச்சிருக்கேன் என்னோட கண்டென்ட்ல சோ PDF நான் வந்து இப்படியே ரோல் பண்ணி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறேன்
அது இருக்குது. ஸோ நீங்கள் இதில் வந்து ஒரு இதை நீங்கள் பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த எல்லோ ரவுண்டு வந்து அந்த கர்சர் வந்து எல்லோ ரவுண்டு பெருசாக சுற்றிட்டே இருக்கும். நம்ம இதை ஓபிஎஸில் பண்ணும்போது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வராது. இது நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்-o-matic முன்னாடி சொல்லி கொடுத்த சாஃப்ட்வேரில் இந்த ரவுண்ட் ரிங் வந்துகிட்டே இருக்கும், இந்த எல்லோ ரிங் வந்துகிட்டே இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் அப்படி வந்து வராது. ஓகேவா? அதுதான் வந்து இது ஒரு அட்வான்டேஜ் கூட. அப்புறம் வந்து இந்த கீழே வந்து இந்த ஓபிஎஸ் அந்த ஸ்க்ரீன்-o-matic அந்த மார்க் அந்த மார்க் வரும், அது இதில் வராது. ஓகேவா? ஸோ இப்போ வந்தாச்சுங்க. நம்ம வந்து இப்போ ஸ்டாப் ரெக்கார்டிங் பண்ணி முடித்த உடனே ஷோ ரெக்கார்ட் நம்ம ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ வந்து ஃபைலை கிளிக் பண்ணி ஷோ ரெக்கார்டிங்ஸ் கொடுக்கணும். ஷோ ரெக்கார்டிங்ஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து நான் இப்போ அந்த டேட் வச்சு நான் செக் பண்ணியிருக்கேன், என்னோடய 28th போட்டது. ஸோ இந்த ரெக்கார்டிங் நான் பண்ணுறேன், அதை நான் லொக்கேட் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், அது வந்து MP4 ஃபைலாகவே நான் ஆட்டோமேட்டிக்காக வீடியோவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ ரீநேம் பண்ணி நான் என்னோடய கண்டென்ட் தகுந்த மாதிரி நான் ஒரு நேமை கொடுக்குறேன். இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெக்கார்டிங் இதுக்கு ஒரு நேம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து நேமை வந்து மாற்றிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடுச்சு. இப்போ ரீநேமும் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச நேமில் வந்து இப்போ ஸ்டோராக இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோவை வந்து எடுத்து யூடியூபுக்கு வந்து அப்லோட் பண்ணுற ப்ராசஸை நான் வந்து பண்ணிக்கலாம். இவ்வளோதான். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துட்டு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் பிடிஎஃபோ பிபிடியோ எக்ஸலோ வேர்டோ எதுனாலும் ரன் பண்ணிகிட்டே இருக்கலாம். முடித்த உடனே ஸ்டாப் ரெக்கார்டிங் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அங்கே ஃபைலில் போயிட்டு ஷோ ரெக்கார்டிங் பார்க்கணும். ஷோ ரெக்கார்டிங் பார்த்த உடனே அந்த ஃபைலோடைய இது காமிக்கும். அதுக்காக நம்ம வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் ஒரு சின்ன ஷார்ட்கட் நான் ஒன்று சொல்கிறேன். வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணும் போது இந்த ஸ்க்ரீன் எப்போவுமே வரும். இந்த மாதிரி இதோடைய அந்த ஓபிஎஸோடைய ஸ்டார்டிங் ஸ்க்ரீன் வரும். அந்த ஸ்க்ரீன் வேண்டான்னு நினைக்கணும்னா என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஷார்ட்கட் கீ செட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும், செட்டிங்ஸில் போயிட்டு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். செட்டிங்ஸில் போயிட்டு ஹாட் கீஸுங்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஹாட் கீஸில் வந்துட்டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங்க்கும் ஸ்டாப் ரெக்கார்டிங்க்கும் நம்மளாக ஒரு கீயை வந்து செட் பண்ணிக்கலாம்.